ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊர்லேருந்து கொஞ்சம் பொருள் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? நம்ம செடியில் காய்ச்ச சொரக்காங்க. இது வந்து நாங்கள் சட்டி சொரக்கான்னு சொல்லுவோம். இது வந்து சீத்தாப்பழங்க, இன்னும் பழுக்கல. கொஞ்சம் 2-3 நாள் வச்சுருந்தோன்னா பழுத்துரும். அப்புறம் மாங்காய் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிஞ்சாக இருந்திருக்கும் போல், இருந்தாலும் கொடுத்துட்ருக்குறாங்க. வெண்டைக்காய் தாங்க கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ வெண்டைக்காய் பொரிச்சிட்ருக்காங்க, அதனால் அப்படியே கொடுத்துருப்பாங்க போல். அதுக்கப்புறம் பீக்கங்காய் கொடுத்துருக்காங்க. எப்போ ஊர்லேருந்து காய் வந்தாலும் பீக்கங்காய் மட்டும் கண்டிப்பாக வந்துடுங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பீக்கங்காய் ரொம்ப பிடிக்கும், அதனால் கண்டிப்பாக கொடுத்து விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பச்சை கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க. இந்த கத்திரிக்காய் வந்து இங்கே கிடைக்கிறது இல்லைங்க. இது வந்து ஊரில் மட்டும்தான் இருக்குது. இங்கே கிடைக்குமான்னு எனக்கு தெரில, ஆனால் நான் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் லெமன் நிறைய கொடுத்துருக்காங்கங்க. ஊறுகாய் போடுறதுக்காக கேட்டிருந்தேன். லெமன் மட்டும் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை கொடுத்துருக்காங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொடுத்துருக்காங்க. கொத்தமல்லி தழை வந்து எல்லாம் பிடுங்கி முடிச்சிட்டாங்க, அதனால் வந்து இவ்வளோதான் இருந்திருக்கும் போல். அதனால் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொடுத்து விட்ருக்காங்கங்க. பிஞ்சு பருப்பு பொறுக்கி கொடுத்து விட்ருந்துருக்காங்க. அவ்வளோதாங்க நம்ம ஊர்லேருந்து நம்மளுக்காக கொடுத்து விட்டது. உங்கள் ஊருக்கு போனீங்கன்னா நீங்கள் என்னென்ன பொருள் கொண்டு வருவீங்க, இல்லை காய் கொண்டு வருவீங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.